கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக. உள்ள பொருள் உடல் ஆவி உடன் ஈக. எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே. தக்கதொரு குருவை தேடி பார்த்து அறிய வேண்டும். நாம் சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே சில பதாகைகள் காணப்படுகின்றன. இங்கே உங்களுக்கு வாசி கற்றுக் கொடுக்கப்படும், கட்டணம் இவ்வளவு, இத்தனை நாள் வகுப்பு, நடத்துபவர் மிகப்பெரிய குரு, ஆசான் என்றெல்லாம் விளம்பரம் செய்திருப்பார்கள். ஒரு நல்ல குரு இப்படிப்பட்ட விளம்பரத்தை செய்வதில்லை. சாதாரணமாக தமிழிலே ஒரு வழக்குச் சொல் உண்டு. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு செட்டோடு வரும் என்று சொல்லுவார்கள். மலர்களிலே இருக்கும் தேனை அருந்துவதற்காக யாரும் ஈக்களை பிடித்து விடுவதில்லை. மலரில் இருக்கும் தேனின் நறுமணத்தை உணர்ந்து ஈக்கள் தாமாகவே மலர்களை தேடிச் செல்லுகின்றன. எந்தவிதமான ஆற்றலும் இல்லாத, சிறிதளவும் தேன் இல்லாத காகித மலர்களை எந்த ஈக்களும் சென்று மொய்ப்பதில்லை. நல்ல குரு என்பவர் பூத்து குலுங்கும் நறுமண தேன் கொண்ட மலரை போன்றவர். வெறும் பதாகைகளை கொண்டு செய்யும் விளம்பரத்திலே மாத்திரம் தன்னை குரு என்று பறைசாற்றிக் கொள்பவர் காகித பூவுக்கு ஒப்பாவார். இதை அறிந்து எவர் நல்ல குரு என்பதை தெரிந்தெடுத்து அவரிடம் சென்று தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். உடல், பொருள், ஆவி அத்தனையும் குருவிடம் சரணாகதியாக கொடுத்துவிட வேண்டும். இங்கே ஒரு கேள்வி வரும். அப்படியென்றால் குருவை சென்று சந்தித்த போது நான் திரட்டி வைத்த செல்வத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட வேண்டுமா, அவருக்கு அடிமையாகிவிட வேண்டுமா என்றெல்லாம் கூட சிலர் கேட்பது வழக்கம். இதன் பொருள் யாதென்றால், முழுமையான பரிபூர்ண சரணாகதியை தன் குருவிடத்திலே செலுத்த வேண்டும் என்பதுதான்.